ஹலோ நண்பர்களே. அதாவது 10 பியர் பாட்டில் கதையே எல்லாருக்கும் தெரியும். எப்படி 10 பியர் பாட்டில் கதை எல்லாருக்கும் தெரியும், இந்த குஜிலியை. ஆனால் இப்போது நேற்று புதுசாக ஒன்று வந்துச்சு, 10 ரூபா டீ கிளாஸு. 10 ரூபா டீ கிளாஸை களவாண்டுக்கிட்டு அதுலேயும் ஒத்த கையில் டிரைவிங் பண்ணிக்கிட்டு, ஏண்டா மானங்கிட்ட மாமா பையல டே புரோக்கரு, புரோக்கர் என்ன எச்சத்தனமாக இருக்குது. சீ 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 பியர் பாட்டிலு. இவன் நான் வீடியோ போடும்போது தான் பாயின்னு வந்துடுறான். ஐயா ஏன்யா இப்படி பண்ணுறீங்க? இனி போக மாட்டானே. கட்டப்பை இருந்தால் அப்படியே கொண்டு போய் அந்த பக்கம், அந்த பாதாள சாக்கடை பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஆமாம். அதாவது என்னென்னா 10 பியர் பாட்டில் கதை ஒரு டைமில் ஓடிட்டு இருந்தது, பெரிய எபிசோடாகவே ஓடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா டீ கிளாஸ் எச்ச கிளாஸு, 10 ரூபா டீ கிளாஸ் எச்ச கிளாஸை களவாண்டுக்கிட்டு உனக்கு இம்புட்டு வாய் இருக்கலாமா எச்ச பயல சிப்பு. அதாவது எல்லாரும் ஒரு விஷயம் நோட் பண்ணணும் மக்களே. இந்த கருவண்டு அடிக்கடி எனக்கு ஏதாவது ஒரு பார்சல், ஏதாவது ஒரு டப்பா வந்தால் கூட அந்த டப்பாவை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், எடுத்து வச்சுப்பேன்னு சொல்லுவா பார்த்தீங்களா. அப்போவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இதுக்கு இவ்வளோ பெரிய எச்ச புத்தி இருக்குதா? என்னமோ லட்சக்கணக்கில், என்னமோ நான் வளையல் வாங்குகிறேன், என்னமோ நான் கோல்டு வாங்குகிறேன், நகை வாங்குகிறேன், பூரா திருடிட்டு வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் டவுட்டாக இருக்குது. ஒரு 10 ரூபா எச்சி டீ டம்ளருக்கே இந்த நிலமை அப்படின்னா, அதுலேயும் வேற எனக்கு நகை கடனாக கொடுப்பாங்க. எவனாவது கோல்டு நகையை கடனாக கொடுப்பானா? எனக்கு என்னமோ தெரிஞ்சு களவாண்டுட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நாய்ங்க. என்னடா புரோக்கர், என்னமோ என்னைய அந்த கேள்விலாம் கேட்குற, ஆனால் நீ என்னமோ ஒரு 10 ரூபா எச்சி டம்ளராக இருந்திருக்க. 10 ரூபா டீ எச்சி டம்ளர். அதுவும் பாருங்களேன், அவன் டீயை கையில் வச்சுக்கிட்டு அந்த டம்ளர், இது மாதிரி கப்பு நம்ம வீட்டில் இல்லவே இல்லை. ஏண்டா உழைச்சி வாங்க வேண்டிதான்டா நாயை. பாத்தியா, தங்கத்திலேயே திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க போனான்னா சிங்கப்பூருக்குங்கிற கதையாட்ட உங்களுக்கு தான் என்ன வாழ்வு வந்தாலும் அந்த திருட்டு புத்தி, அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுற புத்தி, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிற புத்தி, இதெல்லாம் உன்னை விட்டு போகுதா? இன்னைக்கு தான் நாங்கள் அத்தனை லட்சம் வச்சுருக்கோம், இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ. அதுலேயும் தற்பெருமை கருப்பி சொல்லுவா பாருங்க, பிள்ளைகளா நான் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சி என்னை தற்பெருமையாக நினைக்காதீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கி என் வீட்டில் இத்தனை பொருள் இருக்குது. எப்படி இத்தனை பொருளும் களவாண்டு வாங்கின பொருளை என்னென்ன சொன்னால், அவன் வீட்டில் திங்கிறதுக்கு சோறு இருக்கா, அவன் வீட்டில் அது இருக்காது, இது இருக்காது. என் வீட்டில் பாருங்க அது இது எல்லாம் பூரா திருடிட்டு வந்தது பொழுது. அதுக்கு உனக்கு இத்தனை வாய். இப்போ தெரியுது உன் வீட்டில் உள்ள பொருள்லாம் எப்படி ஆட்டையை போட்டு வந்ததுன்னு. எச்சக்கலைங்க மக்களே. சில பேர் அனுதாபப்பட்டுலாம் அவங்களுக்கு காசு பணம்லாம் போடுறீங்களே, எம்புட்டு பணம் போட்டிருப்பீங்க. ஆனால் ஒரு கேவலம் ஒரு 10 ரூபா டீ கிளாஸு, ஒரு எச்ச கிளாஸு, அதில் எத்தனை பேர் டீயை குடிச்சிருப்பான். அதாவது புரோக்கர் இருக்கான் பார்த்தீங்களா, கூணு கலட்டு பைய, அந்த கூணு கலட்டு பையலுக்கு அடுத்தவன் தின்னு போட்ட எச்சியை திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, 10 ரூபா டீ டம்ளராக இருந்தாலும் சரி, அடுத்தவன் குடிச்சு போட்டது, அடுத்தவன் நக்கி போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவான். அப்படி தான் இப்போ இந்த ரெண்டையும் வச்சுருக்கான். ஒன்று அந்த என்ன பூச்சியை வச்சுருக்கிறதும் அடுத்தவன் தின்னு போட்ட எச்சியை தான். அதை இப்போ வரைக்கும் பல பேர் தின்னு இப்போ வரைக்கும் எச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த கருவண்டை மில்லியன் கணக்கான பேர் நக்கி போட்டு இப்போ எச்ச இலை மாதிரி தூக்கி போட்டானுங்க, அதையும் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான். இவனுக்கு எச்ச புத்தி தான் மக்களே. எப்போவுமே கேட்டுக்குங்களேன், எப்போவுமே அடுத்தவங்க பொருள், அடுத்தவன் பொண்டாட்டி, இப்போ அடுத்தவன் குடித்த எச்சி டம்ளரு, இப்படியே எச்ச புத்தியாக இருக்கி எச்ச பயலை. டே மானங்கிட்ட மாமா பயலை, அடே டோமரே, என்னடா உன் கதை நாறுது, கப்பையாக நாறிக்கிட்டு இருக்கு. இதில் நீ அடுத்தவன் பொண்டாட்டி எல்லாம் பற்றி பேசுகிற. நீங்கள் பெரிய நல்ல குடி நாணயம். அது எப்படி ஒத்த கையில் டிரைவிங் பண்ணிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கணும்.
இதை பார்க்குறவங்க உடனே நடவடிக்கை எடுங்க. 10 ரூபா டீ டம்ளரு எச்சி டம்ளராக இருந்தாலும் அது திருட்டே. அது எப்படி திருடிக்கிட்டு ஓடி வராராம். இவங்களுக்கு வந்து உழைச்சி சாப்பிட்றாங்க இல்லை, ஒரு வாட்ச்மேனாவோ இல்லை ஒரு அது என்ன டொமோட்டோவில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஜொமோட்டோவில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு வாட்ச்மேனாக இருக்கட்டும், டே வாடா டே போடா அப்படிங்கிறது. அவங்களாம் உழைச்சி சாப்பிட்றாங்க நாய்களா. அவங்கள மாதிரி திருடி திங்கலந்தா எச்சி டம்ளரை திருடிக்கிட்டு ஓடுற பற்றியா? இந்த மாதிரி திருடலை, அந்த பொருளுக்கெலாம் பாதுகாப்பாக இருக்காங்க அந்த இடத்துல. எச்சப்பயலை டே மாமா பயலை புரோக்கரு மானம் கெட்டவனே, நீயே உன் ஆக்கம் கெட்டது. பார்த்துக்குங்க மக்களே. எத்தனை பேர் நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு சூப்பர் சாட்டிலே அவனுக்கு எவ்வளோ பேர் போடுறீங்க, எவ்வளோ காசு போகுது. ஆனாலும் அந்த எச்ச நாய்க்கு அந்த 10 ரூபா டீ எச்ச டம்ளரை திருடிட்டு ஓடி வர்றதை பார்த்தீங்களா எச்ச நாய்ங்களை? அதில் வேற வீடியோ வேற வச்சுட்டாங்க இவளுக்கு தென்காசியில். இதுக்கு தான் குற்றாலம் அடிக்கடி குற்றாலம் போகிறேன்னு அங்கே குற்றாலத்தில் போய் இப்படியே ஒரே திருட்டு சம்பவமாக நடந்திருக்கு. இப்போ தெரிஞ்சுக்குங்க குற்றாலம் போன கதை. இந்த வாட்டி வேகமாக ஓடி போய்ட்டு ஓடி வந்ததுக்கு கதை வந்து 10 ரூபா டீ கிளாஸை திருடிட்டு ஓடி வந்திருக்காங்க. செம்ம காமெடியில் எனக்கு நேற்று நியூஸை பார்த்துட்டு சிரிப்பு தாங்க முடியல. அந்த டீ டம்ளரோட உரிமையாளர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஏங்க 10 ரூபா டீ டம்ளராக இருந்தாலும் 1 ரூபா பணமாக இருந்தாலும் அது அவங்க உழைச்சி வர்றது, அவங்களுக்கு உரிமை இருக்குது. போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது நம்ம வந்து பாராட்டணும் எல்லாத்தையும், சரிங்களா? ஆனால் இந்த எச்ச நாய்ங்க என்னமா இது பண்ணிகிட்டு இருந்ததுங்க. என்னோட வாயை திறக்க மாட்டேங்கிற டே புரோக்கர் வாயை திறக்க மாட்டேங்கிற நீங்களா? எச்சி டம்ளரே எப்படி களவாண்டுட்டு வந்த? நாயை ஒழுங்காக மரியாதையாக கொண்டு போய் அந்த டீ கடைக்காரருக்கு அவரோட டம்ளரை கொண்டு போய் கொடு. இன்று முதல் உனக்கு பேர் வந்து HT கிளாஸ், சரியா? HT கிளாஸு உனக்கு இன்னிலேருந்து பேர் அதுதான், HT கிளாஸுன்னு எல்லோரும் கூப்பிடுங்கப்பா. HT கிளாஸு திருட்டு பயலை கம்முனாட்டி. பொண்டாட்டியும் இப்படி தான், பொண்டாட்டியும் கூட்டி விட்ற, வப்பாட்டியும் கூட்டி விட்ற. ஆனால் உட்காந்து நல்ல குடி நாணய மாதிரி பேசுகிற, சமூக சீர்கேடு நிறைய பண்ணிக்கிட்டு தெரியிற. கேட்டால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆள் இருக்குது, இவ்வளோ பெரிய ஆள் இருக்குது, உடனே கருவெண்டு நான் கொடுத்து கழிப்பேன் படுத்து கழிப்பேன்பா. உங்களுக்கு வந்த வாழ்வு திருட்டு நாய்களுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? பெரிய லாடு மாதிரி பேசுவான். எப்படி பேசுவான்? பெரிய லாடு மாதிரி பேசுவான். அவள் பிள்ளைலா என் வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் முந்திரி பருப்பு இருக்குது, முந்திரி பருப்பே யாரும் பார்த்ததில்ல, என் வீட்டில் தான் முந்திரி பருப்பு இருக்குது, இங்கே பாருங்கள் என் வீட்டில் அது இருக்குது, என் வீட்டில் இது இருக்குது, எல்லாம் திருட்டு பொருள் தான். அவன் இன்னும் போய் எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த நாய் திருடி வாங்கி கொண்டு எச்சி டம்ளருக்கே இந்த நிலமை அப்படின்னா நகை கடைக்காரங்கள்லாம் விட்டு வச்சுருப்பாளா? மாதம் நகை எடுக்கிறான்றீங்களோ, பூரா திருட்டில் வர்ற நகையாக தான் இருக்கும், சரிங்களா? எச்ச நாய ஏண்டா ஒரு கேவலம் ஒரு டீ கிளாஸு, அது பல பேர் நக்கி குடித்த கிளாஸு, அந்த கிளாஸையே திருடிட்டு ஓடிட்டு வரிய நீலாம் ஆம்பளையாடா? மானங்கட்ட பயலை, நீலாம் ஆம்பளையா? நீ உன் பொழப்பே இப்படி நாறுது, நீ மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா எடுவட்ட பயலை. எட்டு விளக்க மாத்த அவனுக்கு உட்காந்துக்கிட்டு பெரிய நல்ல குடி நாணயம் பெரிய பருப்பு மாதிரி பேசுவான். மூஞ்சு மொகரக்கட்டையும் பார்த்தியா அதுங்களுக்கு, திருட்டு நாய்ங்களுக்கு, எச்ச நாய்ங்களுக்கு. அதான் யூடியூப்பில் நல்லா லட்சமாக சம்பாதிக்கிறல்ல பிராடுத்தனம் பண்ணி. ஆனாலும் உன் எச்ச புத்தி உன்னை விட்டு போயிருக்கா பார்த்தியா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அந்த மாதிரி உன் பொறுக்கித்தனத்தை பார்த்தியா எத்தனை இடத்துல வருது அப்படின்னு. கூட்டி கொடுக்குற கூணு பயலை வச்சாங்களா உனக்கு ஆப்பு? இதில் வேற அவன் 2 பேரும் இருப்பாள், அவளை பத்தினி இவ கித்தினி அப்படின்னு. போடா ஷட்டினி ஏறும மாட்டு நாய. எப்படியெல்லாம் ப்ராடு பண்ணிக்கிட்டு இந்தா அடுத்தது என்னமோ திருச்சியில் ஏதோ பஞ்சாயத்து இருக்காம்ல, போ 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 அது ஏதோ சரி சொல்லக்கூடாது. அதனால் நாரப்பயலை எச்சி டம்ளரை திருடிட்டு வந்த திருட்டு நாயை நீ எல்லாம் ரொம்ப யோக்கிய மாதிரி அடுத்தவன் வீட்டு பொண்டாட்டியை பேசாதடா, புரியுதாடா? பேப்பையில் என்னமோ சொல்லிகிட்டு இருந்தானே, அது என்ன ஷல்லா
என்னமோ அதெல்லாம் உன் பொண்டாட்டியும் உன் அப்பாட்டியும் இருக்கக்கூடிய இடம்டா. உனக்கு பொண்டாட்டின்னு யாராவது இருக்காடா? அதை சொல்லு. ரெண்டுமே ஓட்டிகிட்டு வந்தது தான் நீ. ரெண்டுமே ஓட்டிகிட்டு வந்தது தான். ரெண்டுமே அடுத்தவன் பொண்டாட்டி தான். உனக்குன்னு பொண்டாட்டி ஒன்று இருந்துச்சு, அது செத்து போச்சு. சரியா? ஆனால் இப்போ உனக்கு இருக்குது ரெண்டுமே அடுத்தவன் பொண்டாட்டி. அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து அடுத்தவன் குடித்த எச்சி டம்ளரையும் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு கேவலமான பொழைப்பு பொழைச்சிட்டு இருக்கிய நார பயலை, நீ எல்லாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? என்ன தகுதி தராதாரம் இருக்குது உனக்கு? ஏண்டா மானம் கெட்டவனே, உன்னைய செருப்பால் சாத்தும் போது நல்ல பழைய பிஞ்ச செருப்பு, ஆனால் நல்ல செருப்பாக இருக்கணும், வச்சு சாத்தையில் சப்பு சப்புன்னு விழுகணும் உனக்கு. சரியா? எச்சக்கலை பயலை, பொம்பளை பிள்ளையில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப. நீயே ஒரு திருட்டு நாதாரி, திருட்டு எடுவட்ட நாதாரி, எச்சக்கலை பரதேசி நாய்ங்க. மக்களை உஷாராக இருங்க. இதுங்களோட கீழ்த்தர புத்தி இதுதான். இப்போவும் சொல்கிறேன், இதுங்க சரியான கீழ்த்தலையிலும் சரியான சாக்கடைங்க. அந்த ஒரு கருவண்டு இருக்கா பாருங்க, 10 பாட்டல். இனிமே அனைவரும் முன்னே திருட்டு டீ கிளாஸ். நீ திருட்டு டீ கிளாஸ். சரியா? டீ கிளாஸ் திருடின்னு உனக்கு 10 பாட்டலுங்கிறது ரொம்ப ஓல்டாகி போச்சு. இனிமேல் நியூ திருட்டு 10 ரூபா டீ கிளாஸ். நீ 10 பியர் பாட்டல் 10 பாட்டல். அது எப்படி கிளாஸை திருடிட்டு வாட்ச்மேன் பார்க்குறார். ஆளு மூஞ்சி சைஸையும் பற்றியா நாய்க்கு? என் வீட்டில் பொருளே இல்லைங்கிறியடி, அவள் வீட்டில் பாருங்க பொருளே இருக்காது. நாங்கள் உழைச்சி வாங்குறோண்டி, அதனால் எங்கள் வீட்டில் எங்களுக்கு தேவையான பொருள் இருக்கும். ஆனால் உன்னை மாதிரி திருடிட்டு வரல. டீ கிளாஸு 10 பாட்டலு இந்த மாதிரி திருடிக்கிட்டு வரல. சரியா? எச்சனாய பரதேசி, பஞ்சத்தில் அடிப்பட்ட பரதேசி. அதான் சொன்னேன்ல, இதுங்க புத்தி ரொம்ப கீழ்த்தனமான புத்தி. இன்றைக்கி இந்த மீடியா இதுலேருந்து வர்ற வருமானம் அப்படிங்கிறதுனால இது தலைகீழ தொங்கிக்கிட்டு இருக்குங்க. அதான் சொன்னல, கடவுள் ஆடை விட்டு அடக்குவான். அடக்குவான் உன்னைய. இது சும்மா ட்ரெய்லராக தான் இருக்கும், இன்னும் மெயின் பிக்சர்லாம் வரும் பாரு. சரியா? மதுரையை விட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துக்க. உன் திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம் இதெல்லாம் வேறு ஏதாவது எங்கேயாவது போய் வச்சுக்கா. மதுரையில் வச்சுக்காத. மதுரையில் சாணியை கரைச்சி விட்டு சாத்தி விடுவாங்க விட்டு. புரியுதா? எச்சக்கலை வந்தேரி நாய. எங்கேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு உன் ஆட்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்க நீ? ஏண்டி வந்தேரி நாய? கேட்டா இது ஏன் ஊர்? உன் ஊர் எந்த ஊர்? திருச்சி பாடி மஜாஜ் சென்டரில் கைதானா, அதுதான் உன் ஊர். போ. எச்சக்கலை. அங்கே பார்த்தா திருச்சியில் பார்த்தா அந்த அநியாயம், திருப்பூரில் பார்த்தா அந்த அநியாயம். ஊராக ஒவ்வொரு அநியாயத்தையும் பண்ணி ஊர் பேரை கெடுத்துட்டு எச்சக்கலை நாயை. செருப்பு கொண்டு சாத்தணும் உங்களெல்லாம். திருட்டு நாயை.